வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம வந்து சி போர்டு 2ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம். அது மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஒரு அருமையான மெத்தட். 4 நம்பர் கொடுத்தோம். 4 நம்பருக்கு பதிலாக 9 நம்பர். 4-2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து 9-2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம நேற்று கொடுத்ததில் நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போர்டு வந்து நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா பாருங்க, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 24 நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர சி போர்டு 2ஆம் நம்பர் திரும்ப நமக்கு வரணும். சி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். 4 நம்பர் ஏ போர்டில் வரலாம் அல்லது பி போர்டில் வரலான்னு எதிர்பார்த்தோம். நமக்கு 9 நம்ம 4-2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அதில் வந்து 9-2ங்கிறது வந்துச்சு. சி போர்டு அழகாக மேட்ச் ஆகிருந்தது. 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப நமக்கு 2ஆம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே நமக்கு 2ஆம் நம்பர் சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 2ஆம் நம்பர் சி போர்டில் தான் வரணும், வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி நாளைக்கு 50-50 குழுக்கள் இல்லையா, 9 3 7 2024 50-50 101வது குழுக்கள் இருக்குது. சரிங்களா, போன வாரம் வந்து 100வது குழுக்கள் வந்துச்சு. இன்றைக்கி 101வது குழுக்கள். இதில் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் 120 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க, 0 பேஸ் பண்ணி. இது ஃபஸ்ட்டு ட்ரையலை பொறுத்த வரைக்கும் 860 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. செகண்ட் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் 120 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். எப்போயுமே நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் நமக்கு, செகண்ட் ட்ரையல் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி 120 அப்படின்னு இந்த 120 கணக்கு வச்சு நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 101. அதே மாதிரி நமக்கு இந்த 50-50 போன வாரம் அடித்தாங்க இல்லையா நம்பரு, அதை நம்ம பார்த்தா தான் நமக்கு இன்றைக்கி எந்த மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா போன வாரம் 50-50 அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா 100வது ட்ரா 885 தான் போன வாரம் நமக்கு அடித்தாங்க. இதுதான் வந்து நமக்கு அடித்தாங்க. போன வாரத்தில் 885ங்கிற டபுள்ஸ் அடித்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். கணக்கில் வச்சா தான் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மாதிரியே வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க, நமக்கு இன்றைக்கி 192 இல்லையா, இதுதான் அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, எனக்கு ட்ரையல் நம்பர்லேயும் 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ட்ரா நம்பர்லேயும் 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, இன்றைக்கி ரிசல்ட்லேயும் 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மேபி நாளைக்கு 1ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இன்றைக்கி நம்ம ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வச்ச நம்பர் திரும்ப வச்சுருந்தாங்க. அது ஒரு அருமையான மெத்தட். அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டு. ஏதாவது இன்றைக்கி எடுத்துருந்தாங்களா பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பரு. அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எடுத்த நம்பர் எதாவது எடுத்துருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 1ஆம் நம்பர் 12 நாள் அந்த ஏ போர்டு எடுத்திருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டில் வந்து உங்களுக்கு 9ஆம் நம்பர் எடுத்தாங்க. 9ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் கிடையாது. சி போர்டு பெண்டிங் நம்பரும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு நம்பர் 12 நாளாக இருந்த 1ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. வேறு எதுவும் எடுக்கலை. சரிங்களா, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. ஏன் 5ஆம் நம்பர் வரணும், 5ஆம் நம்பருக்கு என்ன வார்த்தைன்னா, 5ஆம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 17 நாளாக வராமல் நிற்கிது. ஏ போர்டு 5ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா தான் 592 அப்படிங்கிற இந்த மெத்தேடு வரணும். 592க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக 1க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 1க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம். ஏன்னா 1க்கு 4 தான் கொடுப்பாங்க, 1க்கு 9 கொடுப்பாங்க. நீங்கள் என்ன 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எஸ் 5ஆம் நம்பர் தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1க்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா, உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் நாளைக்கு ஆடாக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 8ஆம் நம்பர் தான் கொடுக்கணும். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். 8ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 892. சரிங்களா, இந்த 2 நம்பருக்கான வாய்ப்பு. நாளைக்கு ஒரு ட்ரா மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பேட்டர்ன் வைஸாக நமக்கு என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, பேட்டர்ன் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு தெரியும். ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால 892 நடலாம், இல்லை 592 அப்படின்னு நடலாம். சரிங்களா, உங்களுக்கு அது மாதிரி வருதுன்னு பாருங்கள். 543 ஆடிக்காங்க. அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். வந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு எனக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர். 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது. கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. ஏங்க 7ஆம் நம்பர் ஆடுவாங்கன்னா 7ஆம் நம்பரை விட 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு. அதே மாதிரி பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கன்ஃபார்ம்னா நான் ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து பி போர்டில் 1ஆம் நம்பர் தான் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா 9க்கு 1 தான் கொடுப்பாங்க, நல்லாவே தெரியும். நீங்கள் கேஎல் ஆகட்டும் டிஆர் ஆகட்டும் வந்து 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளைக்கு. நீங்கள் ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது, ரிசல்ட்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 3 இடத்துல 1ஆம் நம்பர் தான் கட்டாயம் ஒரு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறக்கான இப்போ நீங்கள் ஆல் போர்டில் கூட 1ஆம் நம்பர் போட்டு நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வருது சரிங்களா. அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு 1ஆம் நம்பர் இது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. 1ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைய ட்ராவில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 101 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அதில் 1ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 120 அப்படிங்கிறது ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது. 192 அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைய ட்ராவிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9க்கு 3 அதாவது 971 973 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது வருதுன்னு பாருங்கள். இங்கே வச்சு அங்கே பி போர்டில் வச்சாங்கன்னாக்கா இங்கே 413 வரும், 411 வரும் சரிங்களா. இங்கே பி போர்டில் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 411 வந்துடும், 411 அப்படின்னா 413 சரிங்களா. அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் 1ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 3ஆம் நம்பராக இருக்கணும். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங் காமிக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா. கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான். இன்றைக்கி பேட்டர்னே உங்களுக்கு வித்தியாசமான நம்பர் தான் இருக்கும் பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர். கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான் வின்னிங் வரும், வராமல் போகாது சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு வந்து நான் திரும்ப நீங்கள் என்ன நினச்சாலும் திரும்ப எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் திரும்ப அதே மாதிரி சி போர்டிலே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. நேற்று கொடுத்து வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் வருமானா யாருக்காச்சும் விருப்பம் இருக்கிறவங்க 2ஆம் நம்பர் வைக்கிறதா வச்சுக்கோங்க சரிங்க. விருப்பம் எனக்கு வந்து 2ஆம் நம்பர் வைக்கிறேங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வைக்கிறதா வச்சு ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 2ஆம் நம்பர் நாளைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது சி போர்டிலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலங்க அப்படின்னா 3-2 கொடுத்துட்டாங்க, 1-2 3-2 கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதானு பாருங்கள். 3 தான் 25 21 92. அப்போது நமக்கு என்னாச்சு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி ட்ரையல் நம்பரில் ஒரு 2ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, ரிசல்ட் ஒரு 2ஆம் நம்பர் இருக்குது. அது போக இன்றைக்கி 3 2ஆம் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது திரும்ப சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் இருக்கணும்னு தான் தோணுது. உங்களுக்கு எதாவது இருந்தால் எடுங்க. நம்ம நேற்று கொடுத்து அழகாக பாஸ் பண்ணிட்டோம். 2ஆம் நம்பர் தான் எனக்கு கணக்கில் வருதுன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லிட்டேன். சி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு சி போர்டு 2ஆம் நம்பர் தான் வரணும், வேறு எதுவும் வராது. 2 அல்லது 8ன்னு சொன்னால் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. முதல் ப்ரையாரிட்டி நமக்கு 2ஆம் நம்பர் தான் சரிங்க. அதை தான் நம்ம நேற்று சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் வருது, கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. இல்லைங்க நீங்கள் மறுபடியும் 2ஆம் நம்பர் கொடுப்பாங்களான்னா கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன்று காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 225 21 92 இதில் 3 கிடச்சிருச்சு சரிங்களா. அது வந்து காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பர் 3 கிடச்சிருச்சு. அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து சி போர்டில் வந்து ஒரு 2ஆம் நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்துச்சு. அதை கணக்கு பண்ணி ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு திரும்ப இருக்கும். அதே மாதிரி ட்ரையல் நம்பரில் பொறுத்த வரைக்கும் 120 அப்படிங்கிறதுல ஒரு 2ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 192 ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதாவது ஆல்ரெடி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் சி போர்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குங்க திரும்ப வந்து எனக்கு 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 2ஆம் நம்பர் வச்சா என்னங்க வரும் அப்படின்னா 392 392 அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 892 592 சரிங்களா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அந்த மாதிரி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கூடிய நம்பரில் எனக்கு கொடுக்குற ஒரு சில நம்பர்கள் அதை நீங்கள் ஆல் போர்டில் போடுங்க. ஆனால் அதுக்கு 2 பேட்டர்ன் வருது, அது மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா. அது மாதிரி எதாவது போட்டுருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 4 நம்பர்னால் 2 2 4 அப்படின்னு ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடாக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் ஆடினாங்கன்னா நமக்கு என்ன வரும் 394ன்னு நம்பர் வரும் சரிங்களா. 394ங்கிற வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 394 ஏற்கனவே வந்து 543 அதே சேம் டைம் வந்து 394 இந்த மாதிரி நம்பர்கள்லாம் பேட்டர்னெலாம் சிக்கிரும். கண்டிப்பாக எடுத்து போடலாம் சரிங்க. அதே மாதிரி 512 அதே மாதிரி 834 இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது சரிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் 24 நாளாக பெண்டிங்கில் நிற்கிது.
இப்போ நாளைக்கு எந்த கணக்கில் அங்கே 0 கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 102 அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டநாயகனே வந்து 101 தான் ஆட்டநாயகன். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை வந்து 120 அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் வச்சு ஆடி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன, 2ஆம் நம்பர் வருது எனக்கு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இது வந்தே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் 1ஆம் நம்பர்னால் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரணங்களால் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டபுள் அதிகம் இருக்கும். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. கட்டாயமாக 3ஆம் நம்பர் வருது ஆட்டத்தில். எனக்கு இது தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இந்த 1ஆம் நம்பர் வைக்கிறேன்னா 1ஆம் நம்பர் திரும்ப இதே ஏ போல் வைக்கிறாங்கன்னா 192 வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. 192 192 அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் 1ஆம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ரு இந்த மாதிரி வருது, உங்களுக்கு மேக்ஸிமம் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.